Now, 3 weeks ago, my message was based on Acts chapter 6. 3 வாரங்களுக்கு முன்பு நான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து பிரசங்கம் செய்தேன். And there we were introduced to Stephen. அங்கே நாங்கள் ஸ்தேவானை சந்தித்தோம். He was one of the disciples, full of the Holy Spirit and wisdom. அவன் ஒரு சிஷ்யன், ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தான். He was chosen to be one of 7 deacons. அவர் 7 மூப்பர்களில் ஒருவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். He was chosen to be an administrator. அவர் சபை காரியங்களை மேற்பார்வை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவன். He was given responsibility for the welfare of the church to free the apostles from that duty. சபையின் காரியங்களை அவன் கவனிப்பதனாலே அப்போஸ்தலர் அவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு ஏதுவாக இருந்தது. So the apostles, in verse 4 of the previous chapter, so the apostles could give themselves continually to prayer and the ministry of the word. இங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே 4ஆம் வசனத்திலே சொல்கிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவாலயத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். Yet even with this subordinate role, in verse 8 we read, he was full of faith and power and did great wonders and signs among the people. அவன் ஒரு சிறிய தொழில் காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சபையிலே 8ஆம் வசனத்திலே ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று வாசிக்கிறோம். And he proclaimed the gospel. அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். By doing so, he upset the Jews. அப்படி செய்ததினாலே யூதருக்கு எரிச்சலை உண்டாக்கினான். And we read in verse 13 of chapter 6, they set up false witnesses who said, this man does not cease to speak blasphemous words against this holy place and the law. இங்கே 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். And in verse 14, for we have heard him say that this Jesus of Nazareth will destroy this place and change the customs which Moses delivered to us. 14வது வசனத்திலே எப்படி என்றால், நசரேயனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். So this was a campaign against Stephen. இங்கே ஸ்தேவானுக்கு விரோதமாக ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. They got false witnesses. பொய்ச்சாட்சிகளை கூட ஏற்படுத்தினார்கள். Though I think he had said something fairly similar to what they accused him of. அவர்கள் அவனுக்கு என்னத்தை குறித்து குற்றம் சாட்டினார்களோ அந்த காரியங்களிலே சிலதை அவன் செய்திருந்தான். And the Jews, having rejected our Lord Jesus and having crucified him, were hardening their hearts. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொன்ற பிறகும் அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள் இந்த யூதர்கள். This was a major confrontation between the traditional Jewish establishment and Jesus Christ. இங்கே அந்த நேரத்திலே சபையிலே இருந்த அந்த அவர்களுடைய அந்த சபைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடையிலே ஒரு பெரிய ஒரு முரண்பாட்டாக இருக்கிறது. How could God possibly bring a New Testament? இங்கே கடவுள் எப்படி ஒரு புதிய ஏற்பாட்டை கொண்டு வர முடியும்? The Old Testament was fine. பழைய ஏற்பாடு நன்றாக தானே இருக்கிறது. They'd got the temple beautifully being rebuilt by Herod, or he was the instigator of making the temple really beautiful. ஏரோதினாலே இந்த தேவாலயம் மிகவும் அழகாக அலங்காரமாக கட்டப்பட்டிருக்கிறது. They'd got the Sadducees, who were the high priests, and they were thoroughly in control. அங்கே சதுசேயர் இருந்தார்கள், பிரதான ஆசாரியர் இருந்தார். நாங்கள் எல்லாமே நன்றாக தான் போகிறோம். They were
executing all the sacrifices just as they should. பலிகள் எல்லாம் சரியான கிரயமாக செலுத்தப்படுகிறது. They were very proud. மிகவும் பெருமை கொண்டவர்களாக இருந்தார்கள். And then this carpenter called Jesus Christ, well, called Jesus, they wouldn't call him Christ because that means Messiah, anointed one. ஆனால் இருந்தா போல இந்த தச்சன் இயேசு என்ற இந்த தச்சன் வந்து எல்லாவற்றையும் குழப்புகிறார். He came and accused the Pharisees and the Sadducees. He accused them of being false teachers. பரிசேயர் மேலும் சதுசேயர் மேலும் அவர்கள் பொய்யாக போதிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு குற்றம் சாட்டினார். And you know, Jesus Christ had been prophesied right through the Old Testament. அப்படி இருந்தும் பழைய ஏற்பாடு காலம் முழுவதுமே இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்கதரிசனங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. Daniel had prophesied precisely when Jesus Christ would come. தானியேல் தீர்க்கதரிசி எப்போ வருவார் இயேசு என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். But they hadn't understood it. ஆனால் அவர்கள் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. They hadn't tried really to understand it. அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள முயற்சிக்க கூட இல்லை. Jesus did say, if only you had known the hour. இயேசு கிறிஸ்து தானே சொன்னார், மனுஷகுமாரன் வருகிற அந்த நேரத்தை நீங்கள் அறிந்திருந்தால் என்று. And they didn't. ஆனால் அவர்கள் அறியவில்லை. So what was Stephen to say in his defense? எனவே இங்கே ஸ்தேவான் என்ன சொல்கிறார் தனக்கு சாதகமாக? He was going to deliver a sermon that would cost him his life. இங்கே அவன் ஒரு பிரசங்கம் செய்கிறான், அந்த பிரசங்கத்தினாலே அவனுக்கு மரணம் கொடுக்கப்படும். More than that, a sermon that would be the most read sermon ever. அது மட்டுமில்லை, அவனுடைய இந்த பிரசங்கம் தான் அதிகமாக வாசிக்கப்படுகிற ஒரு பிரசங்கம். I suppose I shouldn't exclude the Sermon on the Mount as probably the one that's been read even more. ஆனால் இதைவிட மலை பிரசங்கம் இதைவிட அதிகமாக வாசிக்கப்படுகிறது தான். But it was a most read sermon, there's no doubt. ஆனால் இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கமும் மிகவும் அதிகமாக வாசிக்கப்படுகிறது. Being read by generations of Christians for nearly 2000 years. 2000 வருஷங்களாக சந்ததியாக கிறிஸ்தவர்களாலே வாசிக்கப்படுகிற இந்த பிரசங்கம். More than that, it was a doctrinal masterpiece. அது மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவ போதனைகளுக்கு ஒரு மிகவும் முக்கியமாக இருந்த ஒன்று. Which began the dismantling of Judaism. இதுதான் இந்த யூத சமயத்தை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கழட்டப்படுகிறது. Our Lord Jesus was critical of Judaism. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூத சமயத்திலே பல குற்றங்களை கண்டுபிடித்தார். He quoted Isaiah to the Pharisees and the scribes. பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் அவர் ஏசாயா தீர்க்கதரிசனத்தை எடுத்து கூறினார். In Mark chapter 7 and verse 6. மார்க் 7:6 இதை நாங்கள் பார்க்கலாம். In Mark 7 verse 6 he said, "Well did Isaiah prophesy of you hypocrites, as it is written, this people honors me with their lips, but their heart is far from me, and in vain they worship me, teaching as doctrines the commandments of men." 6 வசனங்களிலே, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். So we get now to Acts chapter 7. இப்போ அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். Verse 1. 1ஆம் வசனம். Then the high priest said, "Are these things so?" பிரதான ஆசாரியன் காரியம் இப்படியா இருக்கிறதோ என்று கேட்கிறான். And Stephen said, "Brethren and fathers, listen." ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார்? சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். Then he begins. பிறகு அவன் தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்குகிறான். He captivates his hostile audience by talking about what they already know. அவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிற காரியங்களை
பற்றி பேசுவதனாலே அவர்களுடைய கவனத்தை இழுத்துக் கொள்கிறார். He uses the scriptures. அவன் வேத வாக்கியங்களை உபயோகிக்கிறார். They would have been listening for blasphemous words. அவர்கள் தேவதூஷணம் எதுவும் சொல்லுவானோ என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார்கள். How dare he expound their own scriptures to them? ஆனால் அவர்களுடைய வேத வாக்கியங்களையே அவர்களுக்கு திருப்பி போதிக்கிறார். And he begins to expound them very carefully. மிகவும் கவனமாக அதை விளக்கப்படுத்துகிறார். Now it's a long sermon and we've only read about a third or a quarter of it. நாங்கள் இந்த நீட்டு பிரசங்கத்திலே ஒரு 1/3 பகுதியை தான் வாசித்தோம். And I could have rushed through it and I don't think that would have been good. இதை நாங்கள் மிகவும் அவசரமாக வாசிக்கிறது நல்லதல்ல. His three main points, and they occur again and again or several times throughout the sermon. இந்த பிரசங்கம் முழுவதிலுமே அவன் திருப்பி 3 காரியங்களை பற்றி வலியுறுத்துகிறார். The first one is that the patriarchs, who everyone revered, were strangers in a land not yet their own. முதலாவதாக சொல்கிறார், அவர்களுடைய கோத்திரப்பிதாக்கள் அந்நியராக இருந்தார்கள் அந்த தேசத்திலே. Oh yes, but they got there in the end. That's what the Jews would be saying. ஆனால் யூதர்கள் ஆமா மெய்தான், ஆனாலும் அவர்கள் கடைசியாக அங்கே போய் சேர்ந்தார்கள் தானே. But no, Stephen points out their true home was not here on earth. ஆனால் ஸ்தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய உண்மையான வீடு இந்த பூமியிலே இல்லை. Their true home was with God in heaven. அவர்களுடைய உண்மையான வீடு கர்த்தரோடு பரலோகத்திலே தான். And his third point is that God used men who their fellow men had rejected. அடுத்ததாக மூன்றாவதாக என்ன சொல்கிறார், மற்ற மனுஷனாலே புறக்கணிக்கப்பட்டவர்களை தான் தேவன் பாவிக்கிறார். And of course his thrust is that you have killed your Messiah. எல்லாவற்றுக்கு மேலாக அவனுடைய குற்றச்சாட்டு, நீங்கள் உங்களுடைய மேசியாவை கொலை செய்தீர்கள். And it's in your nature to do so. இப்படி செய்வதுதான் உங்களுடைய சுபாவமாய் இருக்கிறது என்று சொல்லுவார். He was using their scriptures to point straight to their hearts. அவர்களுடைய வேத வாக்கியங்களை கொண்டே அவருடைய இருதயங்களை குத்தி காட்டுகிறார். Now we shall recognize these 3 points recurring throughout Stephen's sermon. இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கம் முழுவதுமே இந்த 3 காரியங்களை மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். This morning we'll not get beyond verse 16. நாங்கள் இன்று காலை 16ஆம் வசனத்துக்கு அப்பாலே போக முடியாது. Now we read, going back to the previous chapter, chapter 6, and the last verse, I think, verse 15, we read that with a face as the face of an angel, Stephen begins speaking. இங்கே கடைசி போன 6வது அதிகாரத்திலே கடைசி வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அதற்கு பிறகுதான் ஸ்தேவான் அவனுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். And in verse 2 of chapter 6, he began speaking of the glory of God. Of chapter 6. Of chapter 7, I mean. ஓகே, 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே அவர் பிதாவினுடைய மகிமையை பற்றி கூறுகிறார். He says, the God of glory spoke to Abraham. And in verse 3, get out of your country and from your relatives and come to a land that I will show you. இங்கே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். மகிமையின் தேவன். Now where does the God of glory dwell? மகிமையின் தேவன் எங்கே வசிக்கிறார்? He dwells in heaven. அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார். So God is taking Abraham on a pilgrimage. ஆகவே இங்கே ஆபிரகாமை தேவன் ஒரு யாத்திரை கொண்டு போகிறார். And he is not telling him where he is going. எங்கே போகிறோம் என்று அவனுக்கு சொல்லவில்லை. Abraham was obedient. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவனாய் போனான். Faithful Abraham was trusting. என்றால் ஆபிரகாம் விசுவாசித்தான். But he was being tested. ஆனாலும் அவன் சோதிக்கப்படுகிறான். Time was passing. நேரம் காலம் கடந்து கொண்டு போகிறது.
In verse 4, his father died. 4ஆம் அதிகாரத்திலே அவனுடைய தகப்பன் மரித்து போறார். Then Abraham moved to the promised land, the land that he and his listeners were now in. பிறகு ஆபிரகாம் அவன் வாழ்ந்ததும் இப்பொழுது அவனுடைய சந்ததியார் வாழ்கிறமான இடத்திற்கு போகிறான். But in verse 5, this land was not yet his. ஆனால் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இன்னும் ஒரு அடி நிலமானாலும் அவனுடையதாகிறதுக்கு முதல் என்று. There was only a promise ஒரு வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்கிறது, that it would be for his descendants after him. அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததியாருக்கு அது கிடைக்கும் என்ற வாக்குத்தத்தம். But this would only be fulfilled far in the future. இது வருங்காலத்திலே தான் நிறைவேற போகிறது. And before this, his descendants would suffer for 400 years. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன் 400 வருஷங்கள் அவனுடைய சந்ததியார் கஷ்டப்படுவார்கள். And God spoke to Abraham a lot. ஆபிரகாம் கொடுத்து அவன் தலைமுறை பேசினான். He gave him promises, பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், assurances, நம்பிக்கை கொடுத்தார். yet it all lay in the future. ஆனால் எல்லாமே வருங்காலத்திலே தான். He had to wait so long for children. அவன் பல காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது பிள்ளைகளுக்கு. Where were his offspring who could inherit these wonderful promises? இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அனுபவிப்பதற்கு அவனுடைய சந்ததி எங்கே? Then he begot Isaac, அதற்கு பிறகு அவன் ஈசாக்கை பெற்றான், just one child. ஒரு பிள்ளை. And Isaac begot Jacob, ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். and Jacob begot 12 patriarchs. யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றான். Abraham, their most revered father, was a pilgrim wandering in a foreign land. அவர்கள் மிகவும் பெருமை பாராட்டின அவர்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் ஒரு வழிப்போக்கனாக அலைந்து திரிந்தார். And we're told in that wonderful chapter, Hebrews chapter 11, you might like to turn to it, you don't have to. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அவனை பற்றி கூறப்படுகிறது. In Hebrews 11 and verse 10, we're told that Abraham waited for the city which has foundations, whose builder and maker is God. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். What sort of foundations does this city have? அப்ப அந்த எப்படியான அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டது பட்டினம்? Rock. What sort of rock? அந்த அஸ்திபாரம் கல்லிலே போடுவார்கள். எப்படியான கல்? The rock of ages, Jesus Christ. சதா காலமும் இருந்த அந்த கல் இயேசு கிறிஸ்து. So he was being trained to be the father of all the faithful. Abraham was being trained to be the father of all the faithful. ஆபிரகாம் விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்குவதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறான். He was learning that his true home was with God in heaven. அவன் அவனுக்கு கற்றுக்கொண்டு வருகிறான் தன்னுடைய சொந்த வீடு பரலோகத்துல, உண்மையான வீடு பரலோகத்திலே தேவனோடு தான். Then Stephen, who's speaking in the power of the Holy Spirit, focuses on Joseph. இங்கே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு யோசேப்பை பற்றி கூறுகிறான். Joseph represents the beloved son of his father Jacob. யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் அருமையான குமாரனாக இருந்தவன். Just like Jesus was my beloved son with whom I'm well pleased. That's what God said. பிதாவானவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்னார். Surely the Jews listening would have made the connection. இந்த கேட்டுக்கொண்டிருந்த யூதருக்கு இந்த கனெக்ஷன் தெரிஞ்சிருக்கும், விளங்கி இருக்கும். Stephen uses Joseph and his envious brothers to point out the similarity between the Lord Jesus and themselves. இங்கே ஸ்தேவான் என்ன சொல்லுகிறான்? யோசேப்புக்கும் அவனை மேலே பொறாமைப்பட்ட அவனுடைய சகோதரரையும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கு மேலே பொறாமைப்பட்டு கொண்ட யூதர்களுக்கும் ஒரு கனெக்ஷனை கொண்டு வருகிறார். The Jews had disposed of Jesus just as the brothers had disposed of Joseph. யோசேப்புடைய சகோதரர் அவனை புறக்கணித்து தள்ளினது போலவே இவர்களும் யூதர்களும் இயேசுவை புறக்கணித்தார்கள். And it was through envy. இது பொறாமையினாலே. Joseph was righteous and beloved of his father.
யோசேப்பு நீதிமானாயிருந்தான், தன்னுடைய தகப்பனாலே நேசிக்கப்பட்டான், just like our Lord Jesus. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை போல். And they hated him and did him harm. அவர்கள் அவனை பகைத்து அவனுக்கு தீமை செய்தார்கள். But we read in verse 9 of our chapter, but God was with him. 9ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தேவனோ அவனோட கூட இருந்தார். 10ஆம் வசனம். And verse 10, and delivered him out of all his troubles. அவனை விடுவித்து எகிப்தின் எல்லா பிரச்சனைகளுமே அவனை விடுவித்ததாக வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்திலே. Yes, God uses the rejected ones. இங்கே மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவனைத்தான் ஆண்டவர் பாவிக்கிறார். He raised up this rejected brother to be highly exalted, to be governor over Egypt and all Pharaoh's house. இங்கே இந்த சகோதரனாலே புறக்கணிக்கப்பட்ட இந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி எகிப்து தேசம் முழுவதும் பார்வோனுடைய அரண்மனை முழுவதற்கும் அதிகாரியாக வைக்கிறார். And then we read in verse 11, when the famine came, their fathers, the patriarchs, found no sustenance. They were about to starve. இங்கே 11வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே மிகுந்த பஞ்சம் உண்டாகி ஆகாரம் இல்லாமல் இந்த கோத்திரப்பிதாக்கள் கஷ்டப்படுகிறார்கள். They needed a savior. அவர்களுக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறது. They knew where to go. They knew they had to go to Egypt. எங்கே போக வேண்டும் என்று தெரிந்திருந்தார்கள், அங்கே எகிப்துக்கு போக வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். And who should they find there but their savior? அங்கே யாரை அவர்கள் கண்டார்கள்? அவர்களுடைய மீட்பரை. Shock and horror. Their little brother whom they had hated and rejected. எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு காரியம்! தாங்கள் புறக்கணித்து வெறுத்து புறக்கணித்து தள்ளின தங்களுடைய இளைய சகோதரர். Did the message get home to the Jews who were listening? அங்கே கேட்டுக்கொண்டிருந்த அந்த யூதருக்கு இந்த மெசேஜ் விளங்கி இருக்குமோ இந்த செய்தி? It must have done to some, mustn't it? அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது இது விளங்கி இருக்க வேண்டும் அல்லவா? So this message was dividing them into two. இந்த ஸ்தேவானுடைய இந்த செய்தி அவர்களை ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறது. Those who were shocked into seeing the parallel, and those who would blot it out of their mind. சிலர் இந்த யோசேப்புக்கு நடந்ததுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்ததை நாங்கள் செய்தோம் என்றதை உணர்ந்து அதிர்ச்சி ஏற்பட்டவர்கள், மற்றவர்கள் இதை பற்றி அப்படியே அதை அழித்து மறந்து போனவர்கள். But after the brothers' shock and horror, things became very comfortable. சகோதரர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து பயப்பட்டாலும் பிறகு எல்லாம் சுமூகமாக நடந்தது. They were brought by Joseph into Egypt and they settled there in comfort, fully provided for by their little brother. யோசேப்பு அவர்களை எகிப்துக்கு கொண்டு வந்து அங்கே அவர்களை குடியிருக்க பண்ணி மிகவும் வசதியாக இருந்தார்கள். Whom God had raised up for them. தேவன் அவர்களுக்காகவே அந்த யோசேப்பை எடுத்தது போல. Just like our Lord Jesus has been raised up as our Savior, yet we are so undeserving. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக எங்களை இரட்சகராக உயர்த்தப்படுகிறார், ஆனால் நாங்கள் அதற்கு பாத்திரமானவர்கள் அல்ல. And we read that the brothers were frightened of Joseph because of their guilt. நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் செய்த காரியத்துக்காக அது யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை குறித்து பயப்பட்டார்கள் என்று. And we can be frightened because of our guilt. நாங்களும் எங்களுடைய குற்ற உணர்ச்சியினாலே பயப்பட வேண்டும். Until we recognize Jesus Christ as the one who came to pay the punishment that we deserve. இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு உரிய தண்டனையை பெறுவதற்காக அவர் இறங்கி வந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் நாங்கள் பயத்திலே தான் இருக்கிறோம். And there must have been many Jews there who were frightened by this message. இந்த செய்தியினாலே பயப்பட்ட பல யூதர்கள் அங்கே இருந்திருக்கலாம். These people that Stephen was addressing. இங்கே ஸ்தேவான் அவருக்கு பேசிய அந்த யூதர். Because of their guilt, they had done the most terrible thing. அவர்கள் பெரிய பாதகத்தை பெரிய ஒரு குற்றத்தை செய்திருந்தார்கள், அதனாலே பயப்பட்டார்கள். To crucify the Lord of glory. மகிமையின் தேவனை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். But this is not mentioned in Stephen's message, but in Genesis chapter 50, I think it's worth reading
Genesis 50, 19 to 21. இது ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் இல்லாவிட்டாலும் இதை அறிவதற்கு நாங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை ஒரு பார்த்தா நல்லா இருக்கும். This is Genesis 50, 19 to 21, just 3 verses. I'll read them in English. This is Joseph now with his brothers. Sometime after, this is right at the end of his life, Joseph said to them, "Do not be afraid, for am I in the place of God? But as for you, you meant evil against me, but God meant it for good, in order to bring it about as it is this day, to save many people alive. Now therefore, do not be afraid," Joseph said to his brothers. "I will provide for you and your little ones." And he comforted them and spoke kindly to them. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். And these words could be echoed by our Lord Jesus to all his enemies. இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினாலே அவர்களுடைய எதிரிகளுக்கு கூறப்படுவதாக நாங்கள் எடுக்கலாம். Rebellious sinners who have eventually yielded their lives to him. கொடிய பாவிகள், ஆனால் கடைசியாக மனம் திரும்பி அவருக்கு தங்களுடைய இதயங்களை ஒப்புவித்தவர்கள். Sinners like ourselves, we have meant evil against him. எங்களை போன்ற பாவிகள், நாங்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்ய துணிந்தவர்கள். And let us not put the blame entirely on the Jews. நாங்கள் யூதர்களுக்கு மேலே யூதர்களிலே மட்டும் பழி சுமத்தாமல் இருக்க வேண்டும். We are made of the same stuff as they were. நாங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். We meant evil against him. நாங்களும் அவருக்கு எதிராக அக்கிரமம் செய்தவர்கள். But God meant it for good. ஆனாலும் ஆண்டவர் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். By his death and resurrection, we have the forgiveness of our sins and the promise of eternal life. அவருடைய மரணத்தினால் உயிர்த்தெழுதலாமே எங்களுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் உண்டாயிருக்கிறது. That is if we believe in him, if we believe in his word, if we recognize the truth in the scriptures. நாங்கள் அவரை விசுவாசிக்கவும், நாங்கள் உண்மையாக மனம் திரும்பி வேதாகமத்திலே சொல்லியிருக்கிற காரியங்களை விசுவாசித்தால் மட்டுமே இது நடக்கும். By appreciating the power of Stephen's message, God is drawing us to himself now. இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் எங்களை அவரிடம் இழுக்கிறார். Stephen is pleading with us this very morning to believe in Jesus Christ with all our hearts. இன்று காலை எங்களை பார்த்து ஸ்தேவான் கேட்கிறார், எங்களுடைய முழு இதயத்தோடையும் கர்த்தரிடம் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டும். Let's consider again the 3 points of Stephen's sermon and apply them to us today. மீண்டும் அந்த ஸ்தேவானுடைய அந்த 3 காரியங்களை பற்றி எங்களுக்கு அது எப்படி பொருந்தும் என்று பார்ப்போம். Firstly, true believers are strangers in this world of sin and death. முதலாவது, உண்மையான விசுவாசிகள் இந்த பாவமும் மரணமும் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் பரதேசிகளாக இருக்கிறோம். Our true home is not here on earth, எங்களுடைய உண்மையான வீடு இந்த உலகத்திலே அல்ல, but in the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்திலே. And thirdly, may God be pleased to use us as we suffer as Jesus Christ suffered. இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல நாங்களும் பாடுபடுவதினாலே கர்த்தர் எங்களை உபயோகிப்பாராக. And not just our Lord Jesus, but Stephen and all faithful saints. இயேசு கிறிஸ்துவின் மட்டுமல்ல, ஸ்தேவானும் மற்ற விசுவாசித்த அனைவர் பரிசுத்தவான்கள் அனைவரும் உன்னுடைய மரணத்தை போல
கஷ்டங்கள், வேதனைகளை, பாடுகளைப் போல நாங்களும் பாடுபடலாம். Amen. ஆமென்.